ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் Mr.Jabastin. நம்ம சேனலில் தொடர்ந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்ட் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு டெக்னிக்கல் வீடியோவில் ஒரு ஸ்டோரி மாதிரியான வீடியோ. ஒரு 3 விதமான நபர்கள் வந்து அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்டை பயங்கரமாக படிக்கிறாங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை ப்ராப்பராக கற்றுக்கிறதுனால அவங்களோட லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேரோட லைஃப்பில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டதுனால அவங்க லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 பேர் யாருன்னா, ஒன்று விக்னேஷ், இன்னொன்று மிஸ்டர் ஆறுமுகம், இன்னொன்று மிஸ்டர் கார்த்திக். ஸோ விக்னேஷ் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஒரு மிடில் கிளாஸ்க்கு உண்டான ஒரே ஒரு விஷயம், ஃபேமிலி மற்றும் ரிலேஷன்ஸ்லாம் கொடுத்த டார்ச்சரில் தெரியாதனமாக இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ கோடிங் நாலேஜ் சுத்தமாக வரவே வராது. இருந்தாலும் நிறைய அரியர் வச்சிருந்தாலும் ஃபைனலில் எப்படியோ கிளியர் பண்ணி ஒரு நல்ல ஜாபில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் இருக்க விக்னேஷ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆறுமுகம். ஆறுமுகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்பவும் போல் நம்மளோட வாழ்க்கையில் டெய்லி பேசிஸில் ரோட் ஷாப்ஸ் பார்த்துப்போம். மளிகை கடையில் ஆரம்பித்து சலூன் ஷாப்பில் ஆரம்பித்து நாட்டு மருந்து கடைகள், எங்கள் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா 2-3 நாட்டு மருந்து கடைகள் இருக்கும். ஸோ அது மாதிரி நாட்டு மருந்து கடைகள் வச்சிருக்க மிஸ்டர் ஆறுமுகம் அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இந்த கடையை நடத்திட்டு இருக்காரு. மூணாவது பார்த்தீங்கன்னா கார்த்திக். கார்த்திக் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்பரேட் செக்டரில் ஒரு ஒயிட் கலர் ஜாப் பார்த்துட்டு இருக்க ஒரு நபர். ஸோ இவர் எப்பவும் போல் நமக்குன்னு ஒரு லைஃப், நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க்கிங் என்வரான்மெண்ட் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நினைக்கிற ஒரு கார்த்திக். பட் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம், என்னன்னா ஒரு சைடு இன்கம் ஜென்ரேட் பண்ணோம் எப்படியாவது. ஏன்னா இருக்கிற ஒரு பர்டிகுலர் சேலரி மட்டும் எப்பவுமே நம்பிட்டு இருக்க முடியாது, அதுவும் பத்தலை அப்படின்ற ஒரு விஷயத்தினால ஒரு சைடு இன்கம் எப்படியா ஏர்ன் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் சுற்றிட்டு இருக்க கார்த்திக். ஸோ விக்னேஷ் பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்பவும் போல் எப்படியோ ஒரு வழியாக நம்ம காலேஜ் முடிச்சாச்சு, கண்டிப்பாக வேலைக்கு போய் சேர்ந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறாரு. எங்கே பார்த்தாலும் வந்து உங்களுக்கு கோடிங் நாலேஜ் இல்லை, உங்களுக்கு ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச வரல, இந்த ஒரு காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அடிஷ்னலாக வேறு ஏதாவது கோர்சஸ் மாதிரியாவது நம்ம படித்து முன்னேறலாமா? ஸோ லைக் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா இன்ஸ்டியூட்டில் வந்து பைத்தான், பிக் டேட்டா அது மாதிரி சொல்லி தராங்க. அது மாதிரி ஏதாவது ஒன்று படித்து நம்ம எப்படியே உள்ளே போயிடணும் அப்படின்னு இன்டென்ஷனில் இருக்க விக்னேஷ்க்கு தோன்றது ஒன்றுனா, ஆல்ரெடி நம்ம கோடிங் நாலேஜ் வராது, அங்கே போனாலும் அதே கோடிங் நாலேஜ் வச்சு தான் எல்லா கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இதுலேருந்து எப்படியா வெளியே வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க விக்னேஷ்க்கு வந்து நம்ம ஏன் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கக்கூடாது? நமக்காக வந்து கிரியேட்டிவ் ஸ்கில் இருக்கே, என்னதான் கோடிங் நாலேஜ் இல்லைனா கூட கிரியேட்டிவ் ஸ்கில் வந்து கண்டிப்பாக வேறு அடுத்தக்கடுத்து கொண்டு போகிற யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூடியூப்பில் தேடி படிக்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ அதை படிக்க ஆரம்பித்தா கூட அதை ரியல் டைமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவை. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அதை அடுத்தக்கடுத்து கற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, அவரோட சின்ன ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜஸ்க்குலாம் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய ஃபாலோஸ் கெயின் பண்ணுறாரு. அடே இது கூட நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, இதை நம்ம ப்ரொஃபஷனலாக கற்றுக்கணும்னு சொல்லிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு சில இன்ஸ்டியூட்டில் போய் கற்றுக்கிறார். ஸோ அடுத்த கட்டமாக அவர் வந்து இதே நம்ம கெரியர் ஆக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நௌக்கரி, இண்டீட் இந்த மாதிரி எல்லா போர்ட்டலையும் போயிட்டு ரெஸ்யூம்லாம் வந்து கம்ப்ளீட்டாக மாற்றி, லைக் ஒரு ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க ரெஸ்யூம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணிட்டு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கெரியருக்கு தேவைப்படுற ரெஸ்யூம் மாதிரி ரெடி பண்ணி எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டு ஒவ்வொரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெக்ரூட் பண்ணுற கம்பெனிஸ்க்கும் அந்த ரெஸ்யூம்ஸாக சென்ட் பண்ணுறாரு. ஸோ வித்தின் ஒரு 1 மந்த்லேயே அவருக்கு வந்து ஒரு ஜூனியர் லெவலில் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வேலை கிடைக்குது. லைக் டிஜிட்டல் பிஆர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டெசிக்னேஷன் கிடைக்குது. ஸோ அப்புறம் என்ன, அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அமைஞ்சிருச்சு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆறுமுகம். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக நாட்டு மருந்து கடை வச்சுட்டு இருக்காரு. நாட்டு மருந்து கடையில் இருக்க எல்லா பொருட்களுமே அத்துப்படி. ஒரு பொருள் எவ்வளோ நாள் கெடாமல் இருக்கும், ஒரு பொருள் எவ்வளோ நாளில் எப்படியாவது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும், அதை எப்படி ஸ்டோர் பண்ணணும், காற்று போகணுமா காற்று போகக்கூடாதா, அதை பேக்கெட் பண்ணணுமா இல்லை ஃப்ரீயாக விடணுமா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே கரைச்சி குடிச்சாரு. ஸோ நல்லா சேல்ஸ் போயிட்டு இருக்கவருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சேல்ஸ் குறைய ஆரம்பிச்சது. ஏன், எதுக்கு, நம்ம குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் கொடுக்குறோம், மக்களுக்கு எப்பவும் போல ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கோம், கம்மி மார்ஜின் தான் வச்சு சேல் பண்ணிட்டு இருக்கோம், பட் இருந்தாலும் எதுக்கு இப்படி சேல்ஸ் குறையுது அப்படின்ட்டு அவரும் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. 2-3 ரெகுலர் கஸ்டமர்கிட்ட அவரே கூட ஃபோர்ஸ் பண்ணி கேட்டுருக்காரு. ஏன்னா இப்போ எனக்கு வந்து வாங்க மாட்டேங்க அப்படின்னு கேட்டதுக்கு சொல்கிற பதில் என்னென்னா, நாங்கள் எல்லாமே ஆன்லைன்லேயே வாங்கிக்கிறோம் சார், ஏன்னா ஆன்லைனில் கொஞ்சம் சீப்பாக இருக்குது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை வாங்கும்போது இன்னொன்று அடிஷ்னலாக போனஸாக நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்க, அதனால் அங்கேயே வாங்க ஆரம்பிச்சிட்டோம், வீட்டுக்கே டெலிவரிலாம் பண்ணுறாங்க. ஸோ இதை தான் ஒரு பிரச்சனையா, அப்போ நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோம்னா இந்த ஃபீல்டில் சர்வே பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு நிறைய ஆன்லைனில் சர்ச் பண்ணுறாரு. ஸோ ஆன்லைன் மயமாக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ தான் நிறையா வீடியோஸில் பார்க்குறாரு. கண்டிப்பாக பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுமா, ஒரு ப்ராப்பர் வெப்சைட் பில்ட் பண்ணணும், அந்த வெப்சைட்டில் நம்ம நாட்டு மருந்து கடையில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டும் கேட்லாக டெவலப் பண்ணி உள்ளே போஸ்ட் பண்ணணும். ஸோ இது எப்படியோ கரெக்டாக பார்த்துட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார் வெப்சைட்டுக்கு. ஸோ இப்போ அவரோட கடை ட்ரெடிஷ்னல் ஷாப்லையும் இருக்குது, ஆன்லைன் ஸ்டோரியும் இருக்குது. பட் ஆனால் சேல்ஸ் வரலையே. சேல்ஸுக்கு என்ன ஆச்சு, நம்ம கரெக்டாக தானே பண்ணோம், வெப்சைட்லாம் சூப்பராக தான் இருக்குது, நல்லா ஆக்சஸ் பண்ண முடியுது, ஸ்பீடாக இருக்குது, அப்படியே நமக்கு சேல்ஸ் வரலன்னு யோசிக்கும் போது அவர் தெரியுது, அடடா நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும், ஏன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கிறத மக்களுக்கு தெரிவிக்கணும் இல்லையா. திருப்பி அவருக்கு எல்லா பழைய கஸ்டமர்ஸ்க்கும் இதை வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் வைக்கிறாரு, ஃபேஸ்புக்கில் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ அவர் விட்டு போன எல்லா பழைய கஸ்டமர்ஸும் ஆன்லைன்லேயே ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. அப்போ தான் அவர் நோட்டீஸ் பண்ணார், நம்ம ஏன் வந்து இதை வெறும் லோக்கலில் மட்டுமே பண்ணோம், கடை தான் லோக்கலில் இருக்கும்போது நம்ம ஆன்லைன் ஸ்டோரும் லோக்கலில் தான் பண்ணுமா அப்படின்ட்டு என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம ஏன் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடாதுன்ட்டு இருக்கவே இருக்குது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், கூகுள் ஆட்ஸு. ஸோ இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம்
இம்ப்ளிமெண்ட் பண்ணி லொக்கேஷனை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்துறாரு. அண்ணா நகரில் கடை வச்சிருக்க இவருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா ஃபுல்லாக ஆர்டர்ஸ் வரணுன்ட்டு இந்தியா ஃபுல்லாகவே டார்கெட் பண்ணி ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஆர்டர் வந்துட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு இவருக்கு பேக் பண்ணுறதுக்கு மட்டுமே 6 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துட்டாரு. ஸோ இதுலேருந்து ஆறுமுகத்தை என்ன தெரியுதுன்னா, நம்மளோட பிஸ்னஸை ஒவ்வொரு டைமும் அதுக்கேற்ற மாதிரி சர்வே பண்ணுறதுக்கு அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும், அதுக்கான வேலைகளை ஈடுபடணும். இல்லைனா கடைசி வரைக்கும் நம்ம கடையில் சேல்ஸ் போலின்னு புலம்பிட்டு தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்ந்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு. ஸோ அடுத்து நம்ம கார்த்திக் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 9 to 5 ஜாப். எப்பவும் போல் மார்னிங் உள்ளே போனோம், கேஃபேட்டேரியா காஃபி, வீக்கெண்ட் ஆனால் டீம் அவுட்டிங், ஃபன் ஃப்ரைடே அந்த மாதிரி நல்லா போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் அவருக்கு வந்து என்னென்னா ஒரு 60,000 சேலரி வாங்கணும். பட் இருந்தாலும் நமக்கு வந்து நம்மளோட எக்ஸ்பென்ஸுக்கு இதுக்கு பற்ற மாட்டேங்குது. பிகாஸ் நம்ம ப்ராப்பராக சேவ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த இடத்துக்கு போக முடியும். சேவ் பண்ணுறதுக்கு ரெண்டல் பேசிஸ்க்கும், ஸோ ரெண்ட்டு, காரு, ஃபியூயல் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே செலவாயிடுது. பட் ₹1 கூட சேவ் பண்ண முடியலையே. ஸோ அப்போ அதுக்கு என்னென்னா, ஒன்று நம்ம இருக்கிற ஜாபில் சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் தேடி போகணும். பட் அவரோட கம்பெனியில் கேட்டப்போ ப்ரொமோஷன்லாம் முடியவே முடியாது, ஆல்ரெடி உங்களுக்கு பீக் சேலரி தான் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சது வெறும் கிராஃபிக் டிசைனிங் தான். கிராஃபிக் டிசைனிங் வச்சு நம்ம வேறு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம நிறைய ஃப்ரீலான்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீலான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டர் தான் இருப்பாங்க. ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக கீழே வந்து ஒரு கண்டென்ட் ரைட்டருங்க, ஒரு கிராஃபிக் டிசைனிங் எப்பவுமே ரெடியாக வச்சுப்பாங்க. ஸோ அப்போ நமக்கு ஒரு ப்ராஜெக்ட்ஸ் தர ஃபுல்லாகவே டிஜிட்டல் மார்க்கெட்டர், நம்மையும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக மாறக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு. இதை பார்த்தா நாலேஜ் ஃபுல் ஃப்ளெஜ்டாக கெயின் பண்ணார். ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஒயிட் கலர் ஜாப் அப்படின்றனால அவர் கார்பரேட் ரீதியாக எங்கே இந்த மாதிரி நாலேஜ்லாம் கெயின் பண்ணான்ற ஒரு யுக்திகள் தெரிஞ்சு டிஜிட்டல் மார்க்கெட்டராக ஆகக்கூடிய எல்லா நாலேஜும் கெயின் பண்ணி முடிச்சிடறாரு. ஸோ இப்போ ஃப்ரீலான்சிங் அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ கிளைண்ட்ஸ் வேணுமே அப்படின்னு யோசிக்கிற கார்த்திக்கு, ஸோ புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நிறைய பேருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண தெரியாது. நம்ம அவங்கள காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பைலட் கேம்பெயின் மாதிரி ரன் பண்ணலாம், ஃப்ரீயாக 1 monthக்கு உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி தரேன், என்னோட சர்வீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற பேசிஸில் கிளைண்ட்ஸை வந்து அக்வயர் பண்ணுறாரு. இவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்த கிளைண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் தான் எனக்கு பண்ணுங்கள் ஃபர்தராக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட நீண்ட கால எண்ணமான ஒரு சைடு இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் நிறைவேறிச்சு. இப்போ கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, விக்னேஷ், ஆறுமுகம், கார்த்திக் 3 பேருமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை ப்ராப்பராக லேர்ன் பண்ணி அதில் அவங்க ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டதுனால அவங்க லைஃபே சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத இந்த வீடியோட கன்க்ளூஷன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டதுனால ஒரு 3 பேருக்கு எந்த மாதிரி லைஃப்பில் இம்பாக்ட் ஆச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த பர்டிகுலர் 3 கேரக்டரில் யாரை உங்கள் கூட ரேட் பண்ணிக்க விரும்புகிறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அது எல்லாத்துக்குமே பார்க்கும்போது ஓகே இந்த மாதிரி கேரக்டர்ஸும் இருக்காங்க அப்படின்றது தெரிய வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.